ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா நம்ம வேலூரில் இருக்க பாலமதி மலைக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த மலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்லேருந்து பாகாயம் போகிற வழியில் ஓட்டேரின்ற இடத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த பாலமதி மலைக்கு நம்ம போகலாம். இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வசதியும் இருக்குது. ஆட்டோ, காரு, பைக்கு நம்ம எதில் வேணாலும் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி எங்களுக்கு அந்த ரோடும் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு போகிற வழியில் நல்லாயிருக்கும். இந்த பாலமதி மலையில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அந்த முருகன் டெம்பிளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது குழந்தை வேலாயுதபாணி திருக்கோயில். இந்த முருகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வடிவில் வந்து நமக்கு இங்கே வந்து தோற்றமளித்தார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 29 அடி உயர ஒரே கருங்கல்லிலான கற்சிலை, நம்ம முருகன் சிலை வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கருங்கல்ல வந்து செதுக்கியிருக்காங்க. அது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதுவும் வந்து 29 அடின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம அதை இன்றைக்கி பார்க்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகனோட வாகனமான மயில் வந்து இங்கே இருக்குது. ஒரு சில முருகன் கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா மயில் நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இங்கே வந்து பாலமதியில் வந்து நம்ம அந்த மயிலையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரோடு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பைக்கில் போகிறதுக்கு உண்மையிலே செம்ம ஃபீலாக இருக்குது. பைக்கு, காரு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒன் வே ஆப்போசிட்லேயும் உங்களுக்கு வந்து வண்டி வரும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாகவும் ட்ரைவ் பண்ணுங்கள். நீங்கள் வண்டியில் போகும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்க அந்த கோயிலை பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு மலை வந்து நல்ல ஒரு ஹைட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1600 அடி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹைட்டு வரைக்கும் நம்ம இப்போ போகிறோம் முருகனை பார்க்குறதுக்கு. நீங்கள் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு வேலூர் இருக்கிற எல்லாமே வந்து நீங்கள் இந்த மலையிலேருந்து பார்த்தா நல்லா தெரியும். நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. இப்போது வெயில் டைமுன்றனால கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் ஈவினிங் டைமில் போங்க. அப்படின்னா மார்னிங் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு என்விரான்மெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். கோயிலுக்கு வந்தாச்சு. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து முருகன் சிலை இல்லாமல் வேல் மட்டும் தான் வச்சு வழிபட்டுன்னு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா முருகன் சிலை வந்து வச்சு வழிபட்டுருக்காங்க. இது கீழே பார்த்திங்கன்னா பைக்கு, கார் வர்றதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம சேஃப்டியாக விட்டுட்டு மேலே வந்து சாமி பார்க்க போகலாம். கீழே அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிள்ளையார் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே நான் சொன்ன இந்த 29 அடி கற்சிலை முருகன் சிலையை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முருகன் சிலை. பார்க்கறதுக்கு உண்மையிலும் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அது ஒரே கல்லில் வந்து இதை செதுக்கியிருக்காங்க. அதுவும் இந்த மலையில் இவ்வளோ ஹைட்டில் வந்து இதை பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த சிற்பியை நம்ம பாராட்டியே ஆகணும். நல்ல ஒரு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு எனக்கு. கீழே சாமி பார்த்ததுக்கப்புறமா இப்போது மேலே இருக்க பார்க்கறதுக்கு படிக்கட்டு வழியாக போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வயசானவங்க ஏற முடியல, படிக்கட்டில் ஏற முடியலனாலும் நமக்கு சைடில் வந்து பைக்கு, காரு போகிற மாதிரி இப்போ ரீசெண்டாக அதுக்கும் ஒரு வழி அமைச்சிருக்காங்க. அந்த சைடும் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சாமி பார்க்கலாம். படிக்கட்டில் போகிறவங்களும் வந்து படிக்கட்டில் ஏறி போய் பார்க்கலாம். என்னென்னா கொஞ்சம் குரங்குங்க நிறைய இருக்குது. அப்போ எதாவது திங்ஸ் எடுத்துன்னு போனோம்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன வழி. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அது வழியாக நம்ம போகலாம். அது இங்கேருந்து சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வெயிலுன்றனால ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ட்ரை பிளேஸ் மாதிரி தான் தெரியும். இது வின்டர் சீசனில் அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடமே. இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல்லுங்களை வச்சு அடுக்கி வச்சுருப்பாங்க. அது எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வீடு கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த கோயில் படிக்கட்டு ஏறுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன படிக்கட்டு மாதிரி தான் இருக்குது. போகிறதுக்கு வரத்துக்கு நல்லா ரொம்ப ஸ்பேஸாகவே விட்டு தான் கட்டியிருக்காங்க. இன்னும் ஒரு 250 படிக்கட்டு இருக்கும்னு நினைக்கிறேன்.
கோயில் கிட்ட போனோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குங்க இருந்துச்சு. நாங்கள் எடுத்துன்னு போனது எல்லாமே சேஃப்டியாக வச்சுருக்கோம். நீங்கள் எதனா திங்ஸ் எடுத்துன்னு வந்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு திடீர்னு நம்ம கையில் இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா இதுங்களாம் சாப்பாடுக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரில. நம்ம எடுத்துன்னு வர்றது தான் அதுங்களுக்கு ஏதாவது சாப்பாடுன்னு நினச்சிக்கோங்க. கோயில் கோபுரம் கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கோயில் உள்ள பார்த்திங்கன்னா இது சைடில் ஒரு மணி மண்டபம் மாதிரி இருக்குது. நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கருவறையில் வந்து சாமி வந்து பார்க்கலாம். ஆனால் மொபைல்ஸு வந்து நாட் அலோடு, வீடியோலாம் எடுக்கக்கூடாது. ஒரு வெளியில் சுற்றி எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுனை தீர்த்தம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த தண்ணி எடுத்து தான். அந்த தண்ணி வந்து ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா வற்றாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்க்கலான்னு பார்த்தா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால எல்லா சிலையுமே வந்து மூடி தான் வச்சுருந்தாங்க. கும்பாபிஷேகம் எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அன்றைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராமகிருஷ்ண சாது சுவாமிகள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து இங்கே வந்து முருகன் சிலையை வச்சு வழிபட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கோயிலை வந்து நல்லா டெவலப் பண்ணாங்க. அதுவும் 1972க்கு அப்புறம் தான் வந்து இந்த கோயிலை வந்து வழிபட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி முருகனோட வேல் மட்டும்தான் வச்சு வழிபட்டிருந்தாங்க. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகன் சிலைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயில் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மயில் இருக்கும். மயிலை பற்றி நம்ம சொன்னோன்னா உண்மையிலே அது ரொம்ப பெரிய பறவை, கலர்ஃபுல்லான பறவை. அது பார்த்தா நம்ம பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பாக இருக்கும். எப்படி இதில் இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு இவ்வளோ அழகாக எப்படி இருக்குன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் நம்மளோட நேஷ்னல் பேர்டு பீகாக். ஆக்சுவலாக பீகாக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆண் மயிலை சொல்லுவாங்க. பீஹென்னுனா வந்து பெண் மயில் சொல்லுவாங்க. எல்லாம் ஆண் மயில் தான் வந்து தோகை விரித்து ஆடும்போது உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். சாமி மயிலெலாம் பார்த்துட்டு அந்த கோயில் மேலேருந்து சுற்றி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ப்ளசன்ட் ஃபீலாக இருக்கும். அந்த இயற்கையை நீங்கள் நல்லா ரசிக்கலாம். நாங்கள் வந்த வழி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து கோபுரத்து பக்கத்துலேயே இருக்குது. சும்மா ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ எல்லாம் பார்த்துட்டு கோயில் வெளியில் வந்துட்டோம். இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா அந்த சைடில் ஒரு வழி இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து சன்செட் பார்க்கலாம். மெயினாக இதுக்காக தான் நாங்கள் ஈவினிங் வந்தோம். இப்போ காலையில் வர முடியலன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சன்செட்டு வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கும். நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோ வந்தீங்கன்னா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வரும்போது நீங்கள் எதனா சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே அவ்வளோவா எதுவும் இருக்காது, கடைங்க இருக்காது. இங்கேருந்து நம்ம ஊர் உள்ள போகலாம். ஊர் உள்ள தான் நமக்கு எதனா கிடைக்கும். பட் இந்த மலையில் வந்து எதுவும் இருக்காது. இங்கே சுற்றி பிளேசஸ் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நாங்களே இந்த சன்செட்டை வெயிட் பண்ணி டைம் லேப்ஸில் ஒரு வீடியோ எடுத்திருப்போம். அதை இப்போது காமிக்கிறோம். இதுதான் சன்செட் ஆகும்போது நாங்கள் அந்த டைம் லேப்ஸில் வீடியோ எடுத்திருந்தோம். அந்த சன் எப்படி அழகாக போகுதுன்ற பாருங்களேன். அது ஒன்றும் லைவாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வாங்க, வந்து இந்த கோயிலை வந்து பாருங்கள். சுற்றி இருக்க அந்த
என்விரான்மெண்ட்டும் பாருங்கள், நல்ல ஒரு சூப்பராக இருக்குது பிளேசஸ்ஸு. ஸோ ரிட்டர்ன் வரும்போதும் சாமி பார்த்தோம். பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வேறுனா வேலூர் சுற்றி வீடியோஸு போடுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.